ஆனால் அவர் ஏதோ பேசிட்டு வந்து ஒரு 2-3 நாள் வெளியிலே ஒரு அன்பழகன் வரக்கூடாதுன்னாரு. அதை நினைச்சாதான் இப்போ நான் கூட நிறைய படம் காட்டலாம், தம்பி சிவா அவர்களை பற்றியோ நிறைய காட்டலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களால் பாதிக்கப்பட்டவங்க இருந்து ஒரு புகார் சொன்னாங்கன்னா நல்லது. ஒரு வக்கீல் வேலையை பார்த்துன்னு அக்யூஸ்டை ஜாமீன் எடுத்துன்னு, கஞ்சா விற்கிறவனை ஜாமீன் எடுத்துன்னு, கொலை பண்ணுறவனை ஜாமீன் எடுத்துன்னு வந்து இங்கே விட்டா மக்கள் பணி அவரால் எப்படி செய்ய முடியும்? ஒரு விபத்தில் அவர் வெற்றி பெற்றார். ஒரு கேவலமான பதில், ஒரு அநாயசமாக நடந்துக்கிறது மக்கள்கிட்ட. எங்கள் தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை ஒன்று செஞ்சுக்கிறார். வெகு விரைவில் இந்த ஜனவரி எண்டில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆமாம், நான் கூட பார்த்தோம். அது ஒரு அதை பற்றி என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் ஏதோ பேசிட்டு வந்து ஒரு 2-3 நாள் வெளியிலே ஒரு அன்பழகன் வரக்கூடாதுன்னாரு. அதை நினைச்சாதான் இது தமாஷா சிரிப்பான்னு தெரியல. இதோ பத்திரிகையாளர் மத்தியில் தான் இருக்கிறோம், வரவே முடியாதுன்னாங்க. அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் நான் போக விருப்பப்படலை. அவருடைய பேசுனதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா, புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நிச்சயமாக ஏற்படும். இது சம்பந்தமாக வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் என்னிடம் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் சொன்ன எந்த விதமான அந்த பேச்சுகளுக்கும் பதிலளிக்க விருப்பப்படல. இப்போ நான் கூட நிறைய படம் காட்டலாம். நான் கூட வந்து அவரை பற்றியோ இல்லை தம்பி சிவா அவர்களை பற்றியோ நிறைய காட்டலாம். இப்போ அந்த மாதிரி நிறைய வந்து போச்சு. அப்படியே இருந்தால் கூட அப்படியே இருந்தால் கூட வந்து யாராவது வந்து எங்களால் பாதிக்கப்பட்டவங்க இருந்து ஒரு புகார் சொன்னாங்கன்னா நல்லது. தப்பாக வந்து ஒரு அரசியல்னு சொல்லும்போது அரசியலில் நாகரிகம் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வந்து அது சரியானது இல்லை. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ புதுச்சேரி மாநிலம் என்பது இது வந்து எல்லாருக்குமே சொல்கிறாங்க. புதுச்சேரி மாநிலம் வந்து ஒரு சின்னஞ்சிறு மாநிலம். இதில் வந்து பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறோம். ஆனால் கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் மற்ற நேரத்திலையும் வந்து கருத்து பரிமாற்றங்கள், கருத்து மோதல்கள், சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கையில் வந்து தாறுமாறாக பேசுறது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஆனால் யாருமே வந்து ஒருத்தவங்க ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுறதோ, தனிப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி இதுவாக பேசுறதோ அதெல்லாம் இது வரைக்கும் இல்லை. இப்போ அந்த கலாச்சாரம் வந்து இதை வந்து இப்போ வந்து அது போன்ற ஒரு கலாச்சாரம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து இப்போ ஏற்பட்டு இருக்குது. இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோமா, உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா சட்டம் ஒழுங்கு தான் சீர்குலைவும். அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போ வந்து ஒரு மாநில செயலராகிறாரு, ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராகிறாரு, ஒரு 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு 30 வருஷமா எனக்கு வந்து தெரியும். இப்போ அவங்களுடைய மனைவி கூட என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து கூட பிறக்காத தங்கச்சி மட்டும் நான் நினைப்பேன். அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பொண்ணுக்கு இது, ஒரு பையங்கிறான். எல்லாம் படித்தவங்க. என் வீட்டில் கூட ஒரு 6 டாக்டர் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து சிவா அவர்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வைங்களேன், அந்த பிள்ளைங்க முகத்தில் நான் முழிக்கணும். சிவா பிள்ளைங்க வேற, என் பிள்ளைங்க வேறன்னு நான் நினைக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஆளும் நான் இல்லை. கடந்த 2021 தேர்தலில் இங்கே வெற்றி பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விபத்தில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதிக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் சரிவர செய்ய தவறுறாரு.
பல முறை பல மக்கள் பல கோரிக்கை விடுத்தும் எந்த கோரிக்கைக்கும் அவர் வந்து செவி சாய்க்கிறதில்ல. பதில் சரியில்லை. ஒரு ஒரு கேவலமான பதில், ஒரு அநாவசியமாக நடந்துக்கிறது மக்கள்கிட்ட. எவ்வளோ பேர் தினமும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரோடு பிரச்சனை, சாலை வாய்க்கால் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை. ஒரு நாளைக்கு எத்தனை முறை கரண்ட்டு நிற்கணுன்றதுக்கு ஒரு விதிவிலக்கே கிடையாது. அப்போ அதுவே நிற்கும், அதுவே வரும், அதுவே நிற்கும், அதுவே வரும். எவ்வளோ வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, டிவி போயிடுச்சு, நிறைய எலக்ட்ரானிக்கல் பொருள் போயிடுச்சு, நிறைய பிரச்சனை. கரண்ட்டு நின்னா எப்போ வரும்னு தெரில, மக்கள் பிரச்சனை. அதேமாரி இப்போ வந்து ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி மக்கள்கிட்ட வந்து கரண்ட் பில் அதிகமாக. ஏற்கனவே வந்து ஒரு 500 கரண்ட் பில் வந்தவங்களுக்கு இன்றைக்கி 1200 வருது. 1200 கரண்ட் கட்டினவங்களுக்கு இன்றைக்கி 2500 மேலே வருது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்மார்ட் மீட்டர் ஒன்று பொருத்தி அதை வந்து மக்கள் வந்து செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி முன்கூட்டியே நம்ம எவ்வளோ கரண்ட்டு தேவைப்படுதோ அந்த கரண்ட்டுக்கு முன்கூட்டியே ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்தால் மக்களுக்கு, அன்றாட மக்கள், பாமர மக்கள்லாம் எப்படி வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுவாங்க, எப்படி அதை நடைமுறைப்படுத்த முடியும்? ஒரு கரண்ட் பில்லு வந்தால் இந்த மாதம் கொடுப்பாங்க, இத்தனை நாளுக்குள்ளே கட்டணும்னு ஒரு காலக்கெடு கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு தனியாருக்கு இந்த மின்துறையை தாரவாக்கிறதால முன்கூட்டியே அந்த தனியாருக்கு எப்படிலாம் சம்பாதிக்கணுன்ற விதத்தில் அரசாங்கம் வந்து அந்த ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி மக்களை வந்து துன்புறுத்துறதுக்கு இப்போயே தயாராகிட்டாங்க. ஏற்கனவே மக்கள் பல பிரச்சனைகளை வந்து இங்கே ஆளாயின்னு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து எந்த மோலார்பேட்டை தொகுதியில் இருக்கிற எந்த ரோடும், குறுக்கு ரோடு, ஊர் உள்ள போகிற ரோடு, எந்த ரோடுமே சரியில்லை. 3 ஆண்டு காலமாக எந்த ரோடுமே போடாமல் இருக்கிறாங்க. என் பீரியடில் நான் கொண்டு வந்த சுதானா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அந்த வாட்டர் டேங்க்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் கொள்ளளவு உள்ள டேங்க்கு. நகர பகுதியில் ஒன்று இருக்குது 20 லட்சம் கொள்ளளவில். அதுக்கப்புறம் 20 லட்சம் கொள்ளளவில் இருக்கிற ஒரு டேங்க்கு சுதானா நகர் டேங்க்கு தான். அதை பல போராட்டத்தங்க மத்தியில் அதுவும் போராடி தான் அந்த டேங்கை நான் எடுத்துன்னு வந்தேன் அந்த மக்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலனியில் ஒரு 10 லட்சம் கொள்ளளவு உள்ள ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துன்னு வந்தோம். அது என் பீரியடில் தான். இந்த 2 டேங்கில் ஒரு டேங்க்கு கட்டி முடிச்சிட்டாங்க, ஒரு டேங்க் கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்குது. சுதானா நகர் வாட்டர் டேங்க்கு கட்டி முடித்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் இது நாள் வரையும் அதை திறக்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திர வேலையும் செய்யலை. காரணம், செய்ய தெரியல. இருக்கிறவங்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி இங்கே நடக்கிற வேலை, எல்லா வேலையுமே வாய்க்கா கட்டுறது, நான் பாலம் கட்டுறது எல்லாமே வந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் காலத்தில் வந்தது தான், என்னுடைய இது திட்டத்தில் வந்தது தான். அதுதான் இப்போ பணி நடக்குதே தவிர இப்போ வந்துக்கிறவரு அதுக்கு உண்டான பணி ஏதாவது செய்யணும்னா செய்யலை. ஏன்னா காரணம் வந்து சுதாநகர் பகுதி, இந்த வளர்ந்து வர உளுந்தக்கரப்பாளையம் பகுதி, 100 ரோடுக்கு மேலே எல்லாமே வந்து தண்ணியை நேரடியாக பூமியிலேருந்து எடுத்து அந்த நேரடியாக கொடுக்குறாங்க மக்களுக்கு. டேங்க்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை கருத்தில் கொண்டு தான் இந்த 2 டேங்கை நான் கொண்டு வந்தேன். அந்த டேங்கை வந்து மக்களுக்கு உரிய காலத்தில் கொண்டு வரதுக்கு இது இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு உண்டான வேலையை செய்யலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கரண்ட் அடிக்கடி நிற்கிது, அதுக்கும் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. மக்கள் தான் பாதிக்கிறாங்க. தினம் அன்றாடம் வந்து மோலார்பேட்டை தொகுதியில் இருக்கிற மக்கள் அன்றாடம் பாதிக்கிறாங்க. நாங்களும் வந்து ஒரு 3 வருஷம் பொறுமையாக தான் இருந்தோம். சரி, வந்துக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க மக்கள், அவர் மக்களுக்கு உண்டான பணி ஆட்டட்டும், நம்ம அதில் போய் எந்த விதத்திலும் தடையாறக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு. இது வந்து நான் நடத்தின போராட்டம் இல்லை, உண்மையிலுமே சொல்கிறேன். இது அரசியலுக்காகலாம் நான் சொல்ல, முழுக்க மக்கள் என்கிட்ட வச்ச கோரிக்கையால் நடத்துறது தான். அது கூட இது சும்மா நேற்று ஒரு 8 மணிக்கு சொன்னேன், நாளைக்கு ஒரு மறியல் பண்ண போகிறேன் சொல்லிவிடுங்கன்னு. இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க. உண்மையிலுமே எல்லாருக்கும் நான் மோலார்பேட்டை தொகுதியில் இருக்கிற என்னுடைய மக்களுக்கும், என்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும், எல்லோரும் என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இரவு 8 மணிக்கு சொல்லி காலையில் இவ்வளோ பெரிய ஜனத்தை கூட்டிக்கிறோம். இது இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு முதல் படி. விரைவில் அவருடைய நடவடிக்கையெல்லாம் மாற்றிக்கின்னு இந்த தொகுதியோடைய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு எதுவும் செய்யாமல் இதே மாதிரியே மக்களை புறக்கணித்து தொகுதியை புறக்கணித்தார்னா தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் தொடர்ந்து நடத்துவோம். அதிகாரிங்க இப்போயே வந்து காவல்துறையெலாம் வந்து முன்கூட்டியே வந்து அதிகாரிகளாம் இங்கே வர வச்சுருந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு. காவல்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வர வச்சு முன்கூட்டியே அதிகாரிலாம் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு சில வேலையெல்லாம் கிட்ட சீக்கிரமாக முடிச்சு தரேன்னாங்க. சுதாநகர் வாட்டர் டேங்கை தை மாதத்துக்குள்ளே திறக்கணும்னு சொல்லிக்கிறேன். அவங்களும் தை மாதத்துக்குள்ளே நாங்கள் திறந்துடுவோம் சார், கண்டிப்பாக திறந்து கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி திறக்கலைன்னா மறுபடியும் போராட்டம் பண்ணி தான் அதை திறக்கணுன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு போராட்டம் பண்ணுவோம். இது தொடர்ந்து எங்களுடைய தொகுதி வளர்ச்சிக்கு நாங்கள் என்றைக்கும் வந்து 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து மக்கள் பணி இதை தான் நான் செஞ்சுருந்தேன். இப்பயும் மறுபடியும் இனிமேல் வந்து அதிகாரத்தில் செய்யாட்ட முடியலனாலும் பரவாயில்ல, போராடி மக்களுக்கு நிச்சயமாக என்ன தேவையோ அதெல்லாம் நான் போராடி பெற்று தரத்துக்கு தயாராக இருப்பேன். தொடர்ந்து இனிமேல் எங்களுடைய போராடி தான் எங்கள் மக்களை காப்பாற்றணும், போராடி தான் எங்கள் மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னா அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த நான் தயாராக இருப்பேன்றதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன்.
என்னுடைய பணிக்காலம் போய் இந்த 3 ஆண்டு காலில் ஒரு அந்த ட்ரைனேஜுக்காக மீதிக்கிற வேலையை செய்கிறதுக்காக ஒரு கல்லை கூட எடுத்து வைக்கல இந்த சட்டமன்ற உறுப்பினர். அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை முழுமையடைகிறதுக்கு மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்கல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் சிஸ்டம் எடுத்துன்னு வந்தேன். மொதல் மயிலாப்பூர் தொகுதியில் என் பீரியடில் தான் வந்தது. கிட்டத்தட்ட 3500 பேர் கொடுத்தாங்க. அதில் உப்பளம் தொகுதிக்கு 500, அரியாமத்துக்கு 500. ஆனால் 2500 கனெக்ஷன் நான் எடுத்துன்னு வந்தேன் கேட்டு. ஏன்னா எங்கள் தொகுதியில் அந்த திட்டம் கிடையாது, அதனால் அதிகமாக பயன்பெறணும்னு கேட்டு எடுத்துன்னு வந்தேன். நான் இருக்கிற வரையும் எல்லா கனெக்ஷனையும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லா வீட்டுக்கும் அண்டர் கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த பணியெல்லாம் கிடப்பில் கிடக்குது. ஒரு வேலை கூட இன்னி வரையும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு வேலை கூட எதுவுமே நடக்கலை. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எதுவுமே தெரியாமல் ஒரு வக்கீல் வேலையை பார்த்து நான் அக்யூஸ்டை ஜாமீன் எடுத்துன்னு, கஞ்சா விற்கிறவனை ஜாமீன் எடுத்துன்னு, கொலை பண்ணுறவனை ஜாமீன் எடுத்துன்னு விட்டு இங்கே விட்டா மக்கள் பணி அவரால் எப்படி செய்ய முடியும்? மக்களை எப்படி அவர் காப்பாற்ற முடியும்? அக்யூஸ்டை காப்பாற்றுறதுக்கும் கஞ்சா விற்கிறவனை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் முழு நேரத்தை செலவு பண்ணுறாரு. மக்களை காப்பாற்றுறதுக்கு, மக்களுக்கு தேவை செய்கிறதுக்கு காப்பாற்றலை. இதை விட எங்கள் தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை ஒன்று செஞ்சுக்கிறார். வெகு விரைவில் இந்த ஜனவரி எண்டில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், அவர் எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த மக்களுக்கு செஞ்சுக்கிறாரு. இந்த மக்கள் அதனால் எவ்வளோ பெரிய அவஸ்தையை பட போகிறாங்கன்றது அதுக்கு உண்டான எல்லா காரணத்தையும் அதுக்கு உண்டான ஆதாரத்தையும் எடுத்துனுக்கிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு 20 நாளில் இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தில் உங்களை நான் சந்திப்பேன். அன்றைக்கி அதை நான் சொல்லுவேன், அவர் எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சுக்கிறாருன்றத அன்றைக்கி வட்ட வெளிச்சமாக மக்கள் பதில் சொல்லுவாங்க. அன்றைக்கி தெரியும் இந்த போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குன்றதை நான் நிச்சயமாக தெரியுதுக்குவேன். தொடர்ந்து என்னுடைய மக்களுக்கு போராடி தான் கிடைக்கணும்னா போராட நான் தயார். ஒத்துழைக்கிறதுக்கு எங்கள் மக்கள் எனக்கு எப்பயும் தயாராக இருப்பாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு மீண்டும் உண்மையிலுமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மக்களுக்கு என்ன தேவை இல்லையோ, அதனால் வந்தால் என்ன பாதிப்போ அதை தடுக்கிறதுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கடமை. ஆனால் ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு 3 தொகுதிக்காக காரணம் காட்டி அந்த திட்டத்தை இந்த மயிலாடுதுறை தொகுதி உள்ள எடுத்து விட்டு குட்டி சேவராக்கி வச்சுக்கிறாரு. அதனால் மக்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு அடைக்க போகிறாங்கன்றது ஆதாரத்தெல்லாம் எடுத்துன்னுக்கிறேன். 20 நாளில் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தில் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நேரடியாக ஃபேஸ் பண்ண கட்ஸ் இருக்கணும் முதல்ல, அது எனக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் அவங்க ஐயா எடப்பாடியார் எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுக்காரோ ஒரு 20 கோடி வாங்கிடுவார். ஆனால் நினைச்சுடா நம்ம பெரிய ரவுடி, நம்ம பேசினெல்லாம் பயந்துருவாங்கன்னு நினச்சிருக்கிறார். நீங்களாம் அட்டை கத்தி கொடுங்க, அது பேப்பர் கத்தி. நீங்கள் அட்டையாவது கொஞ்சம் லைட்டாக படும், பேப்பர் கத்தி நீங்களாம். நான் அப்படி கிடையாது. வெறும் 24 hours தண்ணியிலே இருப்பார் உன் தம்பி ஏபிபி. அவர் ஏபிபி இனிமேல் அவர் என்ன ஆவரம் மட்டும் பாரு. அவர் இருக்காது நினைக்கிறார். பிப்ரவரி 23, 24 நீ கோர்ட் வந்து நிற்ப. வணக்கம், நான் உங்கள் சம்பத் பேசுகிறேன். அரசியல் ரீதியாகவும் அசம்பிளி கமிட்டி மீட்டிங்காக கடந்த 4ஆம் தேதி மாஹே கமிட்டி மீட்டிங்காக சென்றிருந்தோம். நான் மட்டும் இல்லை, என்னுடன் ஒரு 15 எம்எல்ஏக்கள் போயிருந்தோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பேட்டியை நான் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப தரக்குறைவாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் அனைவரையும் ரொம்ப கொச்சப்படுத்தியும், எங்கள் மாநில அமைப்பாளரை மதிக்காமல் அவதூறு வார்த்தையால் அசிங்கப்படுத்தினால தான் இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். எங்கள் அமைப்பாளரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவரோட கால் தூசி கொண்டால் வர முடியுமா? அவர் எப்படிப்பட்ட உழைப்பாளி தெரியுமா? காலைல 4 மணிக்கு எந்திரிப்பார், எந்திரிச்சு நேராக பண்ணைக்கு போவார். ஏதோ ஒரு மாட்டுக்கு அடிபட்டுச்சோ இல்லை உடல்நிலை சரியில்லையோ டாக்டர் வர வைப்பார், அங்கேயே இருந்து பார்ப்பார். அப்படி இருக்கக்கூடிய அவரோட ஹோட்டலுக்கு போவார். ஏதோ ஒரு ஹோட்டலில் கம்ப்ளைண்ட் இருந்தால் அவர் ஹோட்டலில் என்ன கம்ப்ளைண்ட்டோ காஃபி போட சொல்லுவார், இல்லை ஏதாவது சாப்பிடுவார். நல்லா இல்லைனா தூக்கி அங்கேயே அடிப்பார். மக்கள் காசு கொடுத்துனா சாப்பிட்றாங்க, ஒழுங்கான சாப்பாடு தர மாட்டேன்னு திட்டுவார். அவர் லைசன்ஸ் வச்சுருக்க தொழில் தான் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே தான் தொகுதி மக்கள் போய் பார்ப்பார். நடுவில் நைட் 2 மணிக்கு நீ ஃபோன் அடித்து பார்த்தா கூட ஓடஞ்சே சொல்லிப்பார். இதுதான் ஒரு ஒழுக்கமான மனிதன், அதுவும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு மனுஷன்னா அவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. நான் ஊரில் இல்லாத போது திடீர்னு எங்கேயோ தூங்கி இருந்தவங்க புத்தி வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போய் நேற்று நைட் 2 மணிக்கு தான் வந்தேன். உங்களெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்ததுன்னா நேரடியாக ஃபேஸ் பண்ண கட்ஸ் இருக்கணும் முதல்ல, அது எனக்கு இருக்குது.
நீங்களாம் வந்து ஊர் கொள்ளை அடித்து ஊர் தாலி அறுத்து கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சார் திடீர்னு வந்து அதிமுகலேருந்து வந்து திடீர்னு சில மறியல் பண்ணுறாங்க, அந்த மயக்கத்துக்கு வச்சு கத்துறான், என்னதான் சார்னு சொல்லிட்டு. நீ ஏன் இப்போ லொல்லு குறைச்சுட்டு தெரியுமா? எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும்ல. எம்பி எலெக்ஷன் வந்து போச்சு, ஏடிஎம்க்கு தனியாக நிற்கணும்னு சொல்லிட்டு நீ தான் அதில் கேண்டிடேட்டுன்னு ஊர் ஃபுல்லாக இப்போ சொல்ல போகிற. நான் சொல்கிறதுல நடக்குதா இல்லைன்னு பாருவார், நீ தான் சொல்ல போகிற. எப்படி இருந்தாலும் உங்கள் ஐயா வந்து எடப்பாடியார் எவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுக்காரோ ஒரு 20 கோடி வாங்கிடுவேன். போன தடவை காரைக்காலில் உங்கள் கேண்டிடேட் ஒருத்தரை அடித்து பிடிங்கி வீட்டில் வச்சிருந்தெல்லாம் வந்து அதில் பிடிங்கி போனால, இப்போ அடித்து பிடிங்கிறதுக்கு ஆள் கிடையாது. எல்லா எம்எல்ஏவும் பிடிச்சி பேசிட்டு ஏன் திரும்ப மாட்டேன், யாரும் கிட்ட வரது கிடையாது. நாய் வயலில் போய் விட்டு ஆடினா பச்சு நேரம் சொல்லிட்டு வரது கிடையாது. ஆனால் நீ நினச்சிடா நம்மள பெரிய ரவுடி, நம்ம பேசினெல்லாம் பயந்துருவாங்கன்னு நினச்சிருக்கிற. நீ வந்து வேணாம் விடு, அசிங்கமாக பேச எனக்கு விருப்பம் இல்லை விடு. அன்பழகனை பற்றி கேட்டுக்கிறேன், உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது என் படிப்பை பற்றி பேசுறதுக்கோ இல்லை என் தொழிலை பற்றி பேசுறதுக்கோ? நான் உழைச்சி என் தூக்கத்தை குறைச்சி என் ரத்தம் சிந்தி என் வேர்வையை சிந்தி படித்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன். நீ சொல்லு, உன் குடும்பத்தில் எவனா ஒருத்தவனையா சொல்லு, எங்கேயாவது ஏதாவது தொழில் பண்ண தெரியுமா உனக்கு? இப்போ அந்த ஒயிட் டவுனில் ஒரு வீடு வச்சுருக்கிற, அது இல்லாமல் அந்த ரயில்வே கேட் கிட்ட ஒரு வீடு வச்சுருக்கிற. சால்னா விற்று இந்த வீடெலாம் கட்ட முடியுமா? ஏன்னா இன்றைக்கே நான் பார்க்குறேன் எவ்வளோ கிளைண்ட் என்கிட்ட இருக்காங்க. பொறி விற்று தான் இருக்கிறான், டெம்போ ஓட்டு தான் இருக்கிறான். ஆனால் நீ மட்டும் சால்னா கோழிக்கால் 5 ரூபா விற்றவன் நீ. நான் ஏன் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கல தெரியுமா? எனக்கு கண்ட்ரோலே இருக்காது எப்பயுமே, நான் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் எங்கேயா அசிங்கமாக பேசணும்னு வச்சுக்கேன், பார்க்குற படித்தவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் படித்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவன், படிக்காதவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் நான். ஆனால் உன்ன மாதிரி ஒரு எப்படி சொன்னாலும் அசிங்கப்பட நினைக்கிறேன். ஏன்னா தகுதியே இல்லாதவன், தகுதிக்கும் அதுக்கான ஒரு யோகியன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உனக்கும் கிடையாது, உன் குடும்பத்துக்கும் கிடையாது. வெக்கம் மானம் சோறு சொரணை, நீ வந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்கக்கூடாது, சோறு தான் சாப்பிட்றேன்னு கேட்கணும் முன்னெல்லாம். ஏன்னா நான் யார் தாலியை எடுத்துட்டு நான் வந்து சம்பாதிக்கல. பாம்பு எப்படி சத்தான் பேசிக்கும் வா, அதான் பேசலாம்னு சொன்னால பேசிக்கும். எதுக்கு 2 போலீஸ் வச்சிருக்காங்க, எம்எல்ஏலாம் எதுக்கு போலீஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாம்பு ரவி எவனோ ஒருத்தவன் செத்துட்டான், ஏன் உன் வீட்டுக்கு 10 போலீஸ் போட்டாங்க? பேசிக்கலாமா? உனதான் பயம் இல்லைல்ல? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் எந்த எஸ்பி கூட்டு காசு கொடுத்துன்னு பேசலாமா? உன்னை பற்றி நான் பேச போகிறேன்னு தெரிஞ்சதும் உன் கூட அத்தனை பேரும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசுங்க, எனக்காக இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ யோகியம், அவ்வளோ நல்லவனி. மனித கசாப்பு கடை வச்சிருக்காங்க. அது எப்படி? அது என் படிப்பு ஈடு வருவே. நீ சால்னா வைக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி பாஷையெல்லாம் வரும். நான் வந்து தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப அடக்கி பேசணும்னு சொல்லிட்டு நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் என் கண்ணில் படாமல் நீ அங்கே அப்படியே அங்கே எங்கேயா சுற்றிக்கும், அது உனக்கு நல்லது. ஏன்னா நான் வந்து உன்ன மாதிரி ஆள் வச்சு பாம்பு போடுறதோ இல்லை வந்து பசங்களை ரேக்கி விட்டு உன் கூடையே இருந்தான் அந்த ரவி என்ன சொன்னான், 29 வாட்டை நிற்க போகிறான்னு சொன்னான். நீ என்ன சொன்ன, என் தம்பி சந்திரன் நிற்க போகிறான்னு சொன்னேன். இந்த ஒரே விஷயம் ஒரு உயிரே எடுத்துட்ட. அவன்லாம் இல்லை நீ ஜெயிச்சேருக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா 3 முறை நீ ஜெயிச்சு சொன்னல. புசி ஆனந்த் போட்ட பிக்சர் அது. ஒரே தடவை கன்னடி எம்எல்ஏ நேருக்கு நேரம் ஏற்கனவே 98 ஜெயிச்சாரு. இப்போ நேருக்கு நேரம் என்னாரு 5000 ஓட்டு லீடு. நீ ஜெயிச்சல எத்தனை ஓட்டு தெரியுமா? 300, 326. அதெல்லாம் எதுமா புசி ஆனந்த்னு ஒரு நல்ல மனுஷன் போட்ட பிக்சர். பிச்சை எடுத்தோமா அப்படியே மூடினே வாழ்ந்தமான்னு இருக்கணும். நீ சொல்கிற எல்லா எம்எல்ஏயும் மூடின்னு வாழணும்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன், நீ வீட்டை விட்டே வரமாட்டேன். ஒரு விஷயம் உனக்கு வச்சிருக்கிறேன், உனக்கு கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறேன், நான் கடைசியாக வச்சுக்கிறேன். ஆனால் லைனாக எடுத்து பேசணும்னு பார்க்குறேன். நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, உன்ன மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் பேச எனக்கு தெரியாது.
நான் ப்ரிப்பேர் பண்ணா நான் பேச ஈக்குவலாக வர முடியாது. உன் தம்பி பேசலாம் அன்றைக்கி ஆயத்தப்பு. அவர் பெயில் எடுப்பார், வழக்கு நடத்துவார், ஆனால் நடத்த தெரியாதுன்னு நீ பார்த்தியா? நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். நீ எவ்வளோ பெரிய ஒரு ஆள், என்ன நீ ஊரில் இப்படிலாம் ஏமாற்றி வச்சிருக்கிற, நீ என்னான்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். சேவனே நான் உண்டு, என் வேலை உண்டு, என் வக்கீல் தொழில் உண்டு. காலையில் 8:30 மணிக்கு வீட்டு விட்டு வெளில போனால் 11 மணிக்கு வருவேன். அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் நான். 20 வருஷம் வக்கீல் நான், ஸ்டாண்டிங் கவுன்சில். உனக்கு என்ன தெரியும்? எழுத்து படி தெரியும் உனக்கு? நல்லா தெரிஞ்சுக்கோ. படித்தவங்கிட்ட பிரச்சனை பண்ணும்போது யோசிக்கணும். நான் இப்போ உனக்கு சேலஞ்சாக சொல்கிறேன். நீ தேதி வந்து 8, இன்னிலேருந்து 15 நாள், அதுலேருந்து 30 நாள் கணக்கு வச்சுக்கோ. February 23, 24 நீ கோர்ட் வந்து நிற்ப. நான்லாம் சொல்லிட்டு செய்கிறேன். என் தொழில் நீ தெரிஞ்சுக்கோ. நான் கெத்தான்றது பார்த்துக்கலாம். உன்னை வேறு நான் அசிங்கமாக பேசிக்கலாம், இல்லை ஒரு 4 பேர் அப்படியே பின்னாடி பேசி அங்கே போய் ஸ்டேஷன் வாசலில் பேச நீங்கள் வந்து பேச வேண்டியதான் நீ. பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் எவ்வளோ வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு நீ பேசுனப்போ தான் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த 2 வருஷத்தில் நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு. அடுத்தது உன் தம்பிக்கு வருவோம். நீ கேட்டு எனக்கு கார் வாங்கினாங்க, இது வாங்கினாங்க, அது வாங்கினேன். ஏபிபி போஸ்டிங் வாங்கினல உன் தம்பிக்கு, யார் கால் நக்கி வாங்கின நீ? அதை உங்கள் கட்சிக்கே அப்படி தான் கால் நக்கி தான் மேலே வர தெரியுமா? நான் ஏன் தெரியுமா அப்ஜெக்ஷனே தரல? என்ன உன் தம்பிலாம் கேட்டான், அப்ஜெக்ஷன் தந்துடுறப்பல சம்பத்துன்னு சொல்லிட்டு. அறிவில்லாத அந்த போஸ்டிங்கில் தானே வச்சுக்கேன், நான் எல்லா கேஸையும் ஜெயிச்சிருவேன். அதனால தான் விட்டு வச்சிருக்கேன். வேணா சொல்லு, இன்னிலே 10 நாள் அவன் ஏபிபியே இல்லை, சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? அது எப்படி கேட்குறியா? அது பேப்பர் எடுப்பா. நான் சொல்கிற டீட்டெயிலு என்ன சொல்கிறேன், நான் ஒரு நல்ல வக்கீல். நான் நல்ல வைக்கல இல்லையான்றதை இதை வச்சு நம்ம பிடிச்சிப்போம். ஒரே ஒரு கேஸ் தான் உனக்கு சொல்கிறேன், கொடுத்துக்கினே இருப்பேன். அதில் ஒரு சின்னதாக ஒரு கடுகளவில் வந்து நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோ. புதுச்சேரி சப் ரிஜிஸ்டர், புதுச்சேரி நகராட்சியை சேர்ந்த கிராமம் எண் 40, புதுச்சேரி வருவாய் கிராமம், புதுச்சேரி நகரம், ஏனம் வெங்கடாச்சல் பிள்ளை வீதி, மேற்படி வடக்கு, எல்லையம்மன் கோயிலுக்கு மேற்கு. இதெல்லாம் டாக்குமெண்ட்டை நான் கொடுத்துட்றேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா பூமி தேவின்னு ஒருத்தவங்க. இவங்க தான் அந்த அம்மா, இவங்களோட இடம். இந்த அம்மா வந்து பவர் கொடுத்ததா சொல்லி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது யார் பேரில் கிரியேட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? பிரபாவதி யாரு ஞாபகப்படுத்தவா? இந்த பிரபாவதி இருக்குதுல்ல, இந்த பிரபாவதி யாருன்னா உன் பொண்ணு தான். டாக்குமெண்ட்டோட காட்டுறேன் நான். இந்த பிரபாவதி அவங்க வீட்டுக்காருக்கு வந்து இந்த பூமி தேவின்ற அம்மா வந்து பவர் கொடுத்ததா ஒரு டாக்குமெண்ட். இந்த அம்மா பவர் கொடுத்தா டாக்குமெண்ட். இதுக்கப்புறம் அந்த யார் நம்ம வாங்குறா? ஏழை வக்கீல், வெறும் 24 hours தண்ணியிலே இருப்பாரு உன் தம்பி ஏபிபி. அவர் ஏபிபி இனிமேல் அவர் என்ன ஆவரம் மட்டும் பாரு. அவர் இருக்காதுன்னு நினைக்கிறார் அவர். அவரோட மனைவி பேரில் உங்களுக்கு தான். ஏன் உங்களுக்குலாம் இந்த இது? இப்போ இதில் அக்யூஸ்ட் ஆனால் யார் ஆவாங்க சொல்லு? சங்கரி யாரு? ஜூம் பண்ணிருக்கியா? சங்கரி யாரு? ராஜு. சங்கரின் கணவர் ராஜு. டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு இடத்த ஆட்டையை போட்டீங்க. அதில் வந்து நீங்கள் தான் ஏழை இல்லை, பொறி வச்சு சம்பாரிச்சிங்கல்ல. 4 story பில்டிங். இன்னை வரைக்கும் யார் வச்சுருக்கா தெரியுமா? அதை ராஜ் தான் வச்சிருக்கிறான். அந்த இடத்த நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்து வேகமாக ஓடி போய் கேன்சலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட். ஏன் இப்போ காமாட்சியம்மன் கோயில் சொத்து கூட தான் ஃபேக்காக பதிஞ்சாங்க. டாக்குமெண்ட் ஹைகோர்ட் கேன்சல் பண்ண சொல்லிடுது. ஆனால் எல்லாரும் அக்யூஸ் ஆகிடுச்சு இல்லை? யார் காலை நக்கின்னு இருந்தீங்க மண்ணால் அக்யூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு? சொல்லலாம். இதில் எத்தனை பேர் உள்ள போகிறீங்க தெரியுமா? என் தொழில் என்னன்னு தெரியுமா? வெத்தா.
நான் எவ்வளோ கெத்தாக உன உள்ள அப்புறம் பார்க்குறியா? ம், சரி, உங்களுக்கு தான் வந்து ரோஷன், நீங்கள் தான் ஆம்பளைங்க, மைக்கை பார்த்தாலே உள்ள எப்படி வருதுன்னு தெரில. எதுக்கு வெக்கமே இல்லாமல் எல்லார் காலையும் இப்போ விழுற? இது வரைக்கும் 56 ஃபோன் வந்துருக்குது. நான் ரொம்ப மதிக்கிறவங்க, நான் நிறைய பேர் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன். அத்தனை பேர் நான் ஃபோன் அடிச்சிட்டாங்க. இந்த ஒரே தடவை விட்டுடு, அவனை நெஞ்சு வெளியே வந்துடுற மாதிரி இருக்குதான். எந்த வீடியோ வச்சிருக்கிறேன்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய வீடியோ ஒன்று இருக்குது என்கிட்ட. வாழும் கொடுத்தது தான். என்னாலே பார்க்க முடியல, சகிக்க முடியல. அதை நான் போட்டேன்னு வச்சுக்கேன், உன் வீட்டில் உன் பொண்டாட்டி கூட மட்டும் பேசாது. உன் மருமக, உன் பொண்ணு யாரும் கிட்ட வர மாட்டாங்க. உன்னோட பொறப்பே அவ்வளோ கேவலமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் ரொம்ப டீசெண்டானதுனால என்ன இல்லைன்னு நினச்சக்கூடாதுல்ல நீ. ஒரு சின்னதாக நிறைய பேர் டீசர் மட்டும் அலோவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் மறைக்கணும்பா, இப்போ தப்பாக இருக்குது. சரி, நான் அப்படியே காட்டுறேன். இது நீ தானா? கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, எனக்கே கேவலமாக இருக்குது இதெல்லாம் காட்டுறதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், நான் ரொம்ப மதிக்கிறவர் வந்து ஃபோன் பண்ணி அதை மட்டும் காட்டாத பண்ணார். அவருக்கும் தெரியும் பொழுது உன்னை பற்றிலாம், உன் யோக்கியதை பற்றிலாம். இனிமேல் மைக்கெல்லாம் பிடிச்சி பேசாது. நான் வேணா ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன். இது நான் இல்லை, சம்பத்து வேற ஏதோ காட்டிட்டார் சொல்லி பாரான். நீ தான் ஆம்பளை தானே, இனிமேல் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ இதுக்கு முன்னாடி பார்த்த எம்எல்ஏவோ, நீ இது வரைக்கும் திட்டினவங்கலாம் காலில் போயினேன், காலில் திட்டுவா, நைட்டு போய் காலில் விழுன்ற வரைக்கும் எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அவன் வந்து காலில் வந்துடுவாங்க, நீங்கள் விட்டுற போறீங்கன்னு சொன்னாங்க. நான் வெறிச்சு போயினே இருப்பேன். உன் தம்பிகிட்டே சொல்லி, நீங்களாம் அட்டை கத்தி கூட கிடையாது, பேப்பர் கத்தி. நீங்கள் அட்டையாவது கொஞ்சம் லைட்டாக படும், பேப்பர் கத்தி நீங்களாம். நான் அப்படி கிடையாது. எனக்கு எவ்வளோக்குள்ள படிப்பு இருக்குதோ, எவ்வளோக்குள்ள அறிவு இருக்கோ, அவ்வளோக்குள்ள அதுக்கான ஆக்கப்பூர்வமான செய்யக்கூடிய வழியும் தெரியும் எனக்கு. புரியுதா? சரி, அடுத்த சந்திரன் வருமா? அவர் எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பார்? அவருக்கு தான் இப்போ நேரம் சரியில்லாமல் இருக்குது. எல்லா விஷத்துக்கும் அவன் தான் காரணம். ஏரியை 25 வருஷமாக எவனால கொள்ளடிச்சிக்க முடியுமா? என்ன சொல்லுங்க, எனக்கு கணக்கு தெரியல. எனக்கு எப்படிடா போய் காலெல்லாம் விடுறீங்க நீங்கள்? சரி தான், நான் அவனது கிடையாதுங்க, அது யாரோ ஒருத்தர் கந்தன் ஒருத்தர் இருக்குதான்னு சொன்னீங்க. ஒரு கரண்ட்டை திருடுறீங்க, தண்ணி ரோட்டில் தூத்துறீங்க. நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததுனாலையும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதை கண்ட்ரோலாக நான் வச்சுருக்கிறதுனாலையும், சில விஷயங்களுக்கு நாம் வந்து விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரே ஒரு காரணத்தினாலையும் உன்னை விட்டு கொடுத்து நினச்சிட்ட போகிற. தம்பி சொல்லிட்டேன், கேட்க நல்லா கேட்டுக்கோ. உன்னை விட்டுலாம் கொடுக்க முடியாது. இங்கேருந்து ஓடுற சாஷன் கம்பில் தீ பிடிச்சி வந்து முடியாது. 10 லட்சம் வாங்கி ஒரு 10 லட்சம் அதை கேட்டேன் நான் எனக்கு வீடியோவை. சிரிப்பாக வருது. இல்லை, நான் 3 லட்ச ரூபா போடுறேன்னு கடைசியாக நிற்கிறேன். வெக்கமா இல்லை உனக்கு? அடுத்தவன் சாவில் பொணந்து நீ தான் அப்படிலாம் செய்யும். எவன் ஒருத்தன் எரியறான், எவனுக்கோ நெருப்பு பிடிச்சிச்சு, அங்கே போய் காசுக்கு நிற்கிற. நீ காசை கொடுத்துட்டியா அவங்களுக்கு? எதுக்காக போன நீ? உன் தொகுதியில் பாம்பு போட்டு சாவடிச்சானுங்க, எத்தனையோ மர்டர் உன் தொகுதியில் மட்டும் தான் நடக்கும் எப்பயுமே. இவனால காசு கொடுத்துருக்கியா? வாங்கி கொடுக்க வேண்டியது தானே செஞ்சு. இது நான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கையாக வச்சுக்கோ. எல்லா எம்எல்ஏவையும் ஒருமையில் பேசுகிறதும் தப்பாக பேசுகிறதும் இதை நிறுத்திக்கோ. எம்எல்ஏன்றவங்க மக்களோட மரியாதையோ மக்களோட அன்பையும் பெற்று இந்த போஸ்டிங் வந்துருக்காங்க. அவங்கள திட்டுறதும் மக்களை பழிக்கிறதும் ஒன்று. அரசியல் பண்ணுறியா, நாகரிகமான அரசியல் பண்ணு. நீ அது மாதிரி தப்பாக பேசுனா கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன். வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.